அடைக்கலான் குருவி வந்து ரொம்ப சின்னதுதான். அத கூட அவர் வந்து கரெக்ட்டா பார்க்குறாரு. எப்படி? அவருடைய சித்தம் இல்லாம அந்த அடைக்கலான் குருவி கூட கீழ விழாதுன்னு சொல்றாரு. அப்போ அதுக்கே தேவன் இந்த அளவுக்கு விசேஷமா கவனிச்சுக்கிறாருன்னு சொன்னா, அதையே அவர் மறப்பதில்ல. அதக்கூட அவர் போஷிக்கிறார். கரெக்ட்டா போஷிக்கிறாருன்னா, அதைக் காட்டிலும் அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் மனுஷனை அவர் விசேஷித்தவனாய் பார்க்கிறார். அப்போ அப்போ அந்த மனிதனை தேவன் எந்த அளவுக்கு விசாரிப்பார்? கர்த்தர் அந்த அளவுக்கு மனுஷன் மேல பிரியமா இருக்கிறார். ஏன் மனுஷன் விசேஷித்தவனா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாகவும், தன்னுடைய ரூபத்தின்படியையும் உண்டாக்கி இருக்கிறார். அதனால மனுஷன் விசேஷித்தவனா இருக்கிறான். மனுஷனை மட்டும்தான் தன்னுடைய ரூபத்தின்படியும், தன்னுடைய சாயலின்படியும் உண்டாக்கி இருக்கிறார். அதனாலதான் விசேஷித்தவனா அப்படின்னு கேட்டா, இல்ல விசேஷமா அவர் படைச்சிருக்கிறாரு. மனுஷனை மட்டும்தான் அவர் விருப்பப்படி, அவருக்கு எப்படி வேணுமோ, அவர் தன்னுடைய ரூபத்தின்படியும், தன்னுடைய சாயலின்படியும், அவருடைய குணாதிசயங்களை கொண்டவர்களாகவும், அவருடைய ஆளுகை